நோக்கியா காரங்களும் புது புது ஃபோன் லான்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுல ஒன்னாவது எதையாச்சும் சொல்லியா? சரி, அதை ஏன் நம்ம சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த நோக்கியா C31 அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு பார்ப்போமா? நோக்கியாவோட இந்த பாக்ஸ் பார்த்தா எல்லா பாக்ஸும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. முன்னாடி அந்த டிசைன் கூட அப்படியே தான் போட்டு வச்சிருக்காங்க. இங்கே ஸ்பெஷல் என்னன்னா கேமரா பவர்டு பை கூகுள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கூகுள் கேமரா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இங்கே சைடில் வந்து அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி 1 இயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிஷன் சப்ளை அப்படின்லாம் இருக்குது. கீழே வந்து 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுப்பாங்களாம். எத்தனை ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறத போல, பட் செக்யூரிட்டி அப்டேட் 2 வருஷத்துக்கு உண்டுன்னு போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். இவங்க மட்டும் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணா உள்ள நோக்கியா C31 மொபைல் ஒன்று இருக்கு. யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அட்டையிலே ஒரு சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே எத்தனை வருஷத்துக்கு தான் மைக்ரோ USBயே கொடுப்பாங்கன்னு தெரியல. அதுக்குமே ஆப் வைக்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. அதை பற்றி நான் ஷார்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். முதல்ல இதோட டிசைன் பார்த்தா நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது, நம்ம கையில் பிடிக்கும் போதே அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கலருமே நல்லா அட்ராக்ட் பண்ணுது. அந்த கேமராஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ள. அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருந்திருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்லாமே பெருசாக கேமரா கொடுக்குறது தான். அதுக்கப்புறம் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. சென்டரில் நோக்கியா கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தால் ரியர்லை ஸ்பீக்கர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர் கொடுக்கறது பொதுவாக எனக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தா 200 கிராம் இருக்குது. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா 8.6 mm இருக்குது. ஓரளவு திக்னஸ் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்படிங்க மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி வந்து 5050 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் எப்படினாலுமே 3 மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆகும். ஸோ இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பேட்டரியை பெருசா யூஸ் பண்றதுக்கு மொபைல்ல எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதனால பேட்டரி வந்து உங்களுக்கு தாராளமா 2 நாளைக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். ஸோ பேட்டரி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு பேசிக் யூஸ்க்கான ஒரு ஃபோன் தான் அது. அப்படியே இந்த மொபைலோட சாஃப்ட்வேருக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்காங்க. ஒரு கிளீனான நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக இந்த நோக்கியா போனை ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. இங்க ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தாலுமே 1-2 ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்கு. இந்த போனை வாங்குறவங்களாம் நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே இந்த மாதிரி ரொம்ப என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல எல்லாம் பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாவே கொடுத்துறாங்க. இங்க சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரைக்கும் பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்ல, நல்லா இருக்கு. பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஆண்ட்ராய்ட் 12 நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படியே இங்க பிளேஸ்மென்ட் பார்த்தா டாப்ல 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து இங்க சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. SD கார்டு ஸ்லாட் வந்து மேக்ஸிமமா 256 GB வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது ஒரு 4G மொபைல். 2 சிம்மே 4G சப்போர்ட் பண்ணும். பாட்டம்ல வந்து இங்க ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் C கொடுத்திருந்திருக்கலாம், பட் கொடுக்கல. அப்படியே இங்க ரைட் சைடுல வந்து அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. அது கீழேயே பவர் பட்டன் இருக்கு. அப்படியே ரியர்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்பீட் அப்படின்னு பார்த்தா நம்ம கையை வச்சு எடுத்து அதுக்கப்புறமா திருப்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அன்லாக் ஆகும். அவ்வளோ ஸ்லோவா இருக்கு. இதோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல 6.745 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவை பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. வீடியோ பார்க்கறதுக்கும் சரி, நார்மல் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல பெரிய டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. இன்டோரில் யூஸ் பண்ணும்போது ஓகேவா இருக்கு. அந்த கலர்ஸ், பிரைட்னஸ் இதெல்லாம் ஓகே. அவுட்டோரில் யூஸ் பண்ணீங்க, அதுவும் நல்ல சன்லைட்டில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. பட் ரொம்ப பேசிக்கான யூஸ்க்கு இந்த டிஸ்பிளே வந்து ஓகேவா இருக்கும். ஆனால் இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியரில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி சென்சாராக 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் இருக்கு. செல்ஃபி கேமரா 5 மெகாபிக்சல் தான் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. லாவா X3ல கூட கொஞ்சம் பெட்டரா இருந்தது. பட் இந்த மொபைல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமா இல்ல. நீங்க எந்த போட்டோ எடுத்தாலுமே அதை ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளரான ஒரு போட்டோ மாதிரியே தான் தெரியுது. நீங்க போர்ட்ரைட் எடுத்தாலும் சரி, நார்மலா போட்டோ எடுத்தாலும் சரி, எல்லாமே அந்த ஷார்ப்னஸ் வந்து மிஸ் ஆகுது. அதனால போட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா எதிர்பார்க்காதீங்க. இதுல வேற பவர்டு பை கூகுள் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்ல பெருசா ஹைலைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே இல்ல. சோ இருந்தாலுமே சாம்பிள் போட்டோஸ், வீடியோஸ்லாம் காமிக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடைசி அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராசஸரை மட்டும் இந்த நோக்கியா மாற்றவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோதான் ஸ்டாக் வச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியல. யூனிசாக் SC9863A அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஓல்டான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 2018 வந்தது. 28 nm இருக்கக்கூடிய ப்ராசஸர். நம்ம நிறைய வீடியோஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏண்டா கோடெல்லாம் புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ2ல மட்டும் மாத்த மாட்டேங்கிற. இன்னும் அந்த ப்ராசஸர் தான் இந்த மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப நார்மலா ரொம்ப ஒரு பேசிக்
பேசிக்கான யூஸ்க்கு கால் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் பார்க்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்கு இதுக்கு தான் ஓகேவா இருக்கும். அதுவும் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அது கொஞ்சம் டைம் ஆகி ஓப்பன் ஆனாலும் பொறுமையாக இருக்கிறது. ரொம்ப ஸ்லோவாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ஓகேவா இருக்கும். டச் பண்ண உடனே ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ராசஸர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஓல்டான ப்ராசஸர். அட்லீஸ்ட் இவங்க மீடியாடெக் ஹீலியோ A22 இந்த மாதிரியாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம், இல்லை G சீரீஸில் ஏதாவது ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ப்ராசஸரை எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கே தெரியல. அதனால பர்ஃபார்மன்ஸ்லாம் எதிர்பார்த்து இந்த மொபைலை யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ ப்ராசஸரை கூட அவங்க அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டா-கோர் ப்ராசஸர் அப் டு 1.6 GHz அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போலாம் 1.6 GHzல எந்த ப்ராசஸருமே வரது கிடையாது, எல்லாமே 2க்கு மேலே தான். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் ப்ராசஸருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இதோட நீங்கள் ப்ராசஸரில் அந்த என்எம்னா என்ன, ஜிகாஹெர்ட்ஸ்னா என்ன, ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸரில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் போக இந்த மொபைலுக்கு IP ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது. ஸோ இவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் எவ்வளோ தெரியுமா? இதில் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, 3+32, 4+64. இந்த 3+32 ஓட பிரைஸ் வந்து 9,999 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 4+64 ஓட பிரைஸ் வந்து 11,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே, நான் வாங்கினா நோக்கியால தான் வாங்குவேன், எனக்கு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்லோவா ஓப்பன் பண்ணா ஒரு ஸ்லோவா இருக்கிற டிவைஸ் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. மற்றவங்க எல்லாம் சேஃபா இருங்க.